வெல்கம் பேக் நண்பர்களே. உங்கள் மனம் யூடியூப் சேனலுக்கு நம்ம தம்பி கானா பாலா அவர்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் ஒரு சாங் பாட சந்தித்தோம். அந்த ஸ்டூடியோவில் 2 பேர் பாடின பிறகு அவர் வந்து இந்த சேனலில் பார்த்து ரொம்ப நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். அது வந்து உங்களுக்கு சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் பாலா அவர்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணா. ஸோ நிறைய பேர் வந்து பாடணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆமாம், நிறைய பேர் உங்களுக்கே நிறைய டெய்லி ஒரு கால் வரும், எனக்கும் டெய்லி வரும். எல்லாரும் பாடகராக வரணுன்ட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. என்னன்னா நீங்கள் எல்லாம் பாடுறீங்க, என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சில பேர். திறமை இருக்கும், அத்தனை பேருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆமாம், அவங்க தான் முயற்சி பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? அதாவது யூடியூப் சேனலில் அவங்க வந்து ஒரு 4 லைன் பாடினாங்கன்னா வாய்ஸ் நல்லா இருந்தால் ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் பார்ப்பாரு, அப்படியே டக்குன்னு அது கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ். அந்த மாதிரி நிறைய பேருக்கு கனடாவிலிருந்து இது ஏதோ கண்ட்ரியில் எல்லா நாட்டிலேருந்து வந்து தெலுங்குல பாடிருக்காங்க, ஹிந்தியில் பாடிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாடத்திறன் இருந்து வெளியே அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்காம கூட இருக்கிறவங்க நிறைய பேர். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் தடுத்து வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம பாடிட்டோம், ஒரு குறிப்பிட்ட அச்சீவ் பண்ணிட்டோம், அப்படியே விட்டுறாத. கண்டிப்பாக அதை வந்து அப்கமிங் புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு சின்ன திறமைகள் தான், திறமைகள் இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன விஷயத்தில் விட்டுருவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கேட்குறப்ப அது மைண்ட்லேயே இருக்கும். அப்போ அதை வந்து அந்த கரெக்டாக அந்த அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். அது வந்து அதாவது ஸ்பூல் ரெக்கார்டிங் அப்போது நான் கண்ணால் பார்த்தேன். எம்எஸ்வி சார்கிட்ட நான் வந்து உதவியாளராக பணியாற்றும் போது அது ஸ்பூல் ரெக்கார்டிங். அதில் வந்துட்டு இந்த தபேலா, டோலக்கு, ஃப்ளூட்டு, வீணா, சிதார் எல்லாம் ஒரு ட்ராலி வண்டியில் இருக்கும். ஆமாம், அந்த வண்டி வச்சு வயலன்ஸ் அங்கெங்கேயோ அந்த ஒரு 10-15 அடி தூரத்தில் இருக்கும். அந்த வயலனோட சேர்ந்து இவங்க வாசிக்கும் போது இந்த வண்டி தள்ளிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அதெல்லாம் தாண்டி 2 ட்ராக்கு, அதுக்கப்புறம் 4 ட்ராக்கு, 6 ட்ராக்கு, இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான ட்ராக்கு. ஒவ்வொரு அதாவது நா இருந்தால் ஒன்று டேக்கு, நான் ஒரு டேக்கு பண்ணக்கூடிய இன்றைக்கி வந்து ஃபெசிலிட்டி வந்துச்சு. பட் அதில் வந்துட்டு கண்டினியூவாக ஒரு பாட்டு பாடினா தான் அந்த ப்ராக்டிஸ் முழுசாக கிடைக்கும் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் கற்றுக்க முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நான் அதனால் என்ன சொல்கிறது, பெரிய பெரிய சிங்கர்ஸ் பாடிய பாடல்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் அது முதல்ல கேளுங்க, ஒரு 50-100 தடவை கேட்கணும். ஆமாம், கேட்கணும். அதுலேயே அவங்க வந்து நிறைய ட்ராவல். அதாவது இப்போது சீர்காழி ஐயா பாடிருக்காரு சிவசங்கரி. அந்த சிவசங்கரி கேட்டு அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு 1 மாதம் ஆகலாம், சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம். பட் அது எத்தனை நாள் நீங்கள் பாடினீங்க, எத்தனை நாள் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்றது யாருக்கும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாடும்போது அழகாக இருந்ததுன்னா இல்லை. ஆமாம், இப்போ உங்களுக்கே நிறைய ஒரு சில பாட்டெலாம் உடனே பாடிட்டு இருப்பீங்க, ஸ்வரம் எல்லாம் நோட் பண்ணுறேன், உடனே பாடிப்பீங்க. ஒரு சில பாடல் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். ஆமாம், ஒரு சில பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரியே கூட ஒரு சில பாட்டு வந்திருக்கும். ஆமாம் ஆமாம் சார், நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அதெல்லாம் பயங்கர ஜாலியாக பாடிருக்கலாம். இதெல்லாம் கூட நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பயங்கர என்கரேஜாக இருக்கும். இந்த விஷயம்லாம் சொல்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க சில மேலே வந்து மூக்கில் பாடுவாங்க சில பேர். சரிகம பதனி சா அப்படின்னு போயிடும், அதுக்கு மேலே போகாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து வாயால் பாடும்போது சா அப்படின்னு எப்படி கொண்டு வரலாம். என்னப்பா நல்லா இருக்கியா, என்னப்பா நல்லா இருக்கியா, அது 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி அவங்களுக்கு சொல்லும்போது இவ்வளோ விஷயம் சின்ன டெக்னிக்கு தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இந்த நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி உங்கள் மனோ யூடியூப் சேனலில் நிறைய பேர் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ அந்த ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் தான் குழந்தை ஒரு ஷோவில் ரியாலிட்டி ஷோவில் பாடணும், இந்த உலகம் பார்க்குற அளவுக்கு அவங்ககிட்ட திறமை இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக இருந்துன்னு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அண்ணன் பண்ணுறது வந்து நீங்கள் பாடி உங்கள் திறமையிலே நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க, ஆனாலும் அதில் ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு வந்து பகிர்றீங்க, நம்ம வந்து கொடுக்குறீங்க. இது வந்து பார்த்து நம்ம ஆமாம், இது வந்து ஒரு நாள் பேசப்படும். ஒரு நாள் யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த இவர் இதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் வந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம். ஒரு கானா அப்படின்றதுல நிறைய பேர் முயற்சி பண்ணலாம், பட் அதில் வந்து வெற்றி அடைஞ்சது ஒரு பாலா.
ம் ம் அதுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி, அதாவது உங்களுடைய ரசனையோட அந்த கவிஞனா மாறி நீங்க எழுதிய ஆமாம் ஆமாம் அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், அது எத்தனை பேரை நீங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பீங்க. உங்களால சிங்கர்ஸ் ஆனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆமாம் அதாவது உங்க உங்க வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணம். இல்லை நான் வந்து லைவாக தான் நான் சொல்ல முடியும். ஆ நான் வந்து சாதாரணமாக சொல்ல முடியும். எனக்கு வந்து நான் வந்து சங்கீதமாவோ சுரங்களாவோ என்னால் சொல்ல முடியாது. ம். ஆனால் இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நான் சும்மா ஒரு பேட்டியில் இல்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராக்டிஸ். அல்ல நீங்கள் கொடுக்குறது இப்போ கஷ்டம். ஆ அது டீப்பாக கொடுக்கணும். சும்மா இந்த பாட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. யார் எழுதுந்து எந்த நேரத்துக்கு போனீங்கன்ட்டு இது ரொம்ப எல்லாருக்கும் நிறைய உதவும், பயங்கரமாக உதவும். இந்த சேனல் நல்லா பேசப்படும். அதாவது ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு நாள் இதை பற்றி சொல்லுவாங்க. இந்த சேனலில் போய் பார்த்து தான் நான் இந்த பாடகராக வந்தேன்ட்டு. கண்டிப்பா. அது அண்ணனோட வெற்றி. அது எனக்கு ஒரு 2 வரி நீங்கள் பாடணும். நிறைய பாட்டு பாடிப்பீங்க, எனக்கு ஒரு 2 வரி பாடலாம். அது வந்து மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த லேபிள் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ காசு 2 வரினா நம்ம அவன் லேபிள் எடுத்துல மியூசிக் எடுத்துல எதுவுமே பண்ணல. எங்கள் அண்ணன் எனக்காக எங்கள் அண்ணன் பாடலாம் அப்புறம் என்ன இருக்குது, 2 வரி தாங்க. சரி, ஒரு அதாவது என்ன 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 மாதிரி பாட்டு? மெலடியா வேணுமா உங்களுக்கு? ஒரு தத்துவ பாட்டு வேணுமா? தத்துவ பாடல். தத்துவ பாட்டுன்னா தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாட்டில் வைரமுத்து ஐயா எழுதி ரஹ்மான் சாருடைய இசையில் அது ஒரு அற்புதமான பாட்டு. ஸோ அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பாடும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். அது விஷுவலாகவே பயங்கர ஹிட் ஆகுது. ஆமாம் ஆமாண்ணா, நீங்கள் நல்லா இந்த உங்கள் மனோ சேனல் நல்லா எங்களை மாதிரி எல்லாம் நான் வந்துட்டேன். என்ன மாதிரி நிறைய தனியாகவே உங்களை சந்தித்து அண்ணனுக்கு விஷ் பண்ண நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் நல்லா சூப்பராக இதை வந்து நல்லா ரன் அப்படியே வாழ்த்து ஒரு 2 வரி நீங்கள் பாடினீங்கன்னா நல்லா இருக்குமே. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? முடியாது. ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பிறர் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? சுதி இல்லாம தாளத்தோட சேர முடியுமா? இசை இல்லாம ராகத்தோட பாட முடியுமா? சுதி இல்லாம தாளத்தோட சேர முடியுமா? இசை இல்லாம ராகத்தோட பாட முடியுமா? இறந்த பின் பொன் பொருளை எடுத்து செல்ல முடியுமா? இறைவன் போட்ட கணக்கை மாற்றி எழுத முடியுமா? அதாவது தனக்குன்னு ஒரு முத்திரை பதித்து சினிமாவில் மட்டுமில்லை வெளியே நிறைய நண்பர்களை சேர்த்துக்கிட்ட ஒரு அற்புதமான கேரக்டர் தான் பாலா அவர்கள். இவரை மாதிரி ஒரு சொன்ன உடனே என்ன ரேஞ்சுக்கு போகுது பாருங்கள். அது வந்து சில பேருக்கு இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம். முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரத்துக்கு நாங்கள் எப்போவுமே மென்டர்ஸாக இருப்போம். நல்லா பாடுங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். ஆமாம், நிறைய பாடகர்கள் உருவாகணும். சினிமாவில் அது நிறைய இடம் இருக்குது, ஸ்பேஸ் நிறைய இருக்குது சோஷியல் மீடியாவில். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது இல்லாமல் இது போல் பாடக்கூடிய ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது வந்து உதவணும். அதில் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பில்லை நினைக்காதீங்க. நிறைய இருக்குது, நிறைய ஏகப்பட்டது கிடைக்குது, ஆள் தான் இல்லை. ஆமாம், முயற்சி பண்ணி அண்ணன் தர ஒரு சின்ன டிப்ஸ்லாம் எடுத்துங்க. அவரோட அனுபவங்களெல்லாம் நீங்கள் வந்து பகிர்ந்துங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ அதுக்கு பர்ஃபெக்டாக போயிருக்காரு, டிசிப்ளினாக இருந்துக்கிறாருன்னா பாருங்கள். இந்த வீடியோ நல்லா பார்த்து நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய சிங்கராக வந்து வெள்ளித்திரையில் நிறைய பாட்டை ஹிட் பண்ணுங்கள். குட் லக். தேங்க்ஸ்.